அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஆரியோ ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, நான் போன வீடியோலெல்லாம் மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணினது எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு ஆரியோ ஒர்க் பண்ணின ப்ளவுஸு. இதுக்கு லைனிங் துணி வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சரிங்களா, அதனால் வீடியோவை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா. இது வந்து நான் ஃபுல் வீடியோ தான் போட போகிறேன், ஓகேங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரிய ஒர்க் போட்ட ப்ளவுஸை நான் இப்போ எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, நம்ம எப்போவுமே ரைட் சைடுக்கு மட்டும்தான் ஆரிய ஒர்க் போடுவோம், லெஃப்ட் சைடுக்கு வந்து பிளெயினாக தான் இருக்கும். அதுவும் இந்த பட்டு ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரைட் அண்ட் ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ராங் சைடை மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு எம்ப்ராய்டரி போட்டதுனால நமக்கு தெரியும், அதனால் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைனிங் துணியில் 2 பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாங்க. நான் வந்து இது ரைட் சைடு தான் போட்டிருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு தைச்சி திருப்பும்போது அது ராங் சைடாக உள்ளே போயிடும் லைனிங் துணி. அதனால் நான் இப்போ ரைட் சைடு போட்டுட்டு ஃபுட்டை மாற்றிக்கிறேங்க. ஏன்னா எம்ப்ராய்டரி போடுற ப்ளவுஸ் தைக்கணுங்கும்போது நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கலாம். நம்ம எந்த சைடு தைக்கிறோமோ அந்த சைடு கேப் உள்ள ஃபுட்டு போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு மேலே நான் லைனிங் துணி வச்சு ஃபுட்டு மாற்றிட்டேன், சிங்கிள் ஃபுட்டு போட்டுட்டேன். நான் இப்போ ஃபுட்டு மாற்றுறதுனால எம்ப்ராய்டரி போட்ட சைடு எடுத்துகிட்டு இப்போ துணி வந்து ராங் சைடு போட்டுக்கிறேங்க. அதான் பின்பக்கமாக திருப்பி போட்டு நான் இந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்குது பார்த்திங்களா, அது ஓரமாக தைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ திருப்பி பாருங்கள், 2 சைடு திருப்பி பார்த்துட்டு இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த கழுத்துக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டுருக்குறேன். அதை வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லிட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரணுங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு வரும்போது நம்ம உள்ளே திருப்புனா மேலே வந்து பொல்லிட்டு இல்லாமல் நல்லா தூக்குன மாதிரி இல்லாமல் நீட்டாக படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் படிமான தையல் போடுறது. போட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் ஒரு ஓரத்தையல் மட்டும் போட்டுடுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் விட்டு வெட்டியிருக்கிறேன். எல்லா பக்கமே எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு மாடல் பீஸ் தைச்சி வச்சுருக்குறேங்க. ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனோட ஃப்ரண்ட் பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது நான் வந்து சுற்றி வர ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுறேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சுருக்குறேங்க ஃப்ரண்ட் பக்கம் மட்டும். இனி வந்து நம்ம ஃபுட்டை மாற்றிக்கலாம். ஃபுட்டை மாற்றிட்டு இனி மற்றதெல்லாம் தைச்சிக்கலாம். இப்போ எம்ப்ராய்டரி போட்ட இடத்துக்கு மட்டும்தான் ஃபுட்டு வேணும். இப்போ அந்த ஃபுட்டை மாற்றிட்டேங்க. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பீஸாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு பீஸ் தைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, கரெக்டான அளவுக்கு. அதை எடுத்துட்டு இப்போ மேலே ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ கழுத்து வந்து இது கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். இனி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கரெக்டான அளவுக்கு ஒரு முன்பக்கம் வச்சுருந்தங்களா, அதை வச்சு நான் இப்போ அந்த பட்டு ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இனி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓரத்தையல் போட்டுட்டு வந்துடலாம். இதுதான் இப்போ கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே ஓரத்தையல் போட்டுட்டு வந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் தூக்காமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தையல் போடும்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும். இனி அடுத்தது வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம நெக்கு வெட்டலை, இனிமேல் தான் கட் பண்ணி தைக்கணும். இதுக்கும் லைனிங் துணி எடுத்து இப்படி மேலே போட்டுக்கிறேங்க. மேலே போட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம தைச்ச அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு கிராஸ் பீஸ் கொடுத்து மடிக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணியாச்சுங்களா. இனி வந்து எல்லோரும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து நான் வந்து உல்ட்டா பண்ணலை, இதுக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த பட்டு ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரைட் சைடு எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ரைட் சைடு எம்ப்ராய்டரி போட்டதுனால லெஃப்ட் சைடும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் அடித்தாதான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், நமக்கு போடுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் வெட்டியிருக்கிறேன். இனி இதுக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம சுற்று எல்லாமே அடிச்சிடலாங்க. எப்போ போல் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தா எப்படி சுற்று அடிப்போமோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து எப்போ மடித்து அடிப்போம் பார்த்திங்களா, சாதா ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி மடித்து அடிச்சுட்டு சுற்றி வர ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து அடிச்சிட்டேன்.
நீ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே நீங்கள் உல்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அது வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேசாக தூக்குன மாதிரி இருக்கும். நம்ம எப்பவும் போல் கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. 2 பக்கமே உல்ட்டா பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு எம்ப்ராய்டரி போட்டு இன்னொரு சைடு உல்ட்டா பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. நெக்கு ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம டாட் பிடிச்சி பட்டன் பீஸ் கொடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சோன்னே எம்ப்ராய்டரி பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு. ஃப்ரண்ட் சைடு எம்ப்ராய்டரி பாருங்கள். அப்புறம் இப்போ கையில் எம்ப்ராய்டரி எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள். இந்த மாதிரி லைனிங் துணியை கொடுத்து கரெக்டான அளவுக்கு ஃபுட்டு மாற்றி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.